இவர் என்னத்த கீழ போறாரு, எங்கிட்டு குடுவாரு மத்தியிலே எங்களுக்கு கொடுக்க முடியல. பிஜேபி வரா, இவர் ஆட்டோரா, கை போறா, கீ போறா, சினிமா படத்துல வர தூட்டியா தந்து குடு சொல்லுங்க, ஒன்னும் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு தாய் சொல்றா, என் பொண்ணு விஜயால புருஷனே டைவர்ஸ் பண்ணிச்சான். இவெல்லாம் அம்மாவா டாபர் மாமாவா? ஒரு பொண்ணு தப்பு பண்ணா அம்மா புத்தி சொல்லி வாழ வைக்கணும். இதுதான் தாய்க்கு அர்த்தம். அவ வந்து என் பொண்ணு டைவர்ஸே பண்ணிச்சுன்றான் விஜய்க்காக. விஜய் வந்து ஓட் லிஸ்ட்ல பேர் வேணுமா? ரேஷன் கார்டுல. அப்ப சங்கீதா போட்டாட்டியா, இவ போட்டாட்டியா? யாருப்பா போட்டாட்டி விஜய்க்கு? என்னப்பா இதெல்லாம் அநியாயம் நடக்குது? விஜய்க்கே தெரியலையாமே. அவனுக்கே தெரியாத மென்டல் போய் கிடக்குறான். பைத்தியக்காரன் போய் பைத்தியம் குழம்பு போய் கிடக்குறான். அவன் நல்லாதான் இருந்தான். விசாரிச்சான் குதிரை பாரு டிவிக்கான அவனை உள்ள பார்த்து வாங்கி அடுத்து அவனை கீழ்பாக்கத்துல பாக்குறான் 26. அதுக்கப்புறம் 2026 அப்புறமா விஜய் கீழ்பாக்கத்துல சத்தியமா பாக்கலாம். எங்க அண்ணன் தளபதி வந்து இந்த பாசறை பயிற்சி கூட்டம் வச்சிருக்காங்க. பயிற்சி கூட்டம் வாக்குச்சாட்டு வெற்றி சாவடிக்காக அதுக்காக வந்திருக்கோம். என்ன சொல்லி தர போறாரு? ஆக்சுவலா என்ன கிளாஸ் எடுக்க போறாங்க? என்ன கிளாஸ் எடுக்க போறாங்கன்னா, நம்ம வந்து இப்ப கட்சியில நம்ம செஞ்சது செய்யாது எல்லாரும் செய்யணும். வீடு வீடா போய் வந்து நம்ம மக்களை சந்திக்கணும். நம்ம என்ன நலத்திட்டம் செஞ்சிருக்கோம் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம தளபதி நீங்க தான் ஒண்ணும் செய்யலையாமே. விஜய் சொல்லிட்டாரு ஒண்ணுமே செய்யல. அவன்லாம் ஒரு ஆள் ஏன்பா, அவன்லாம் ஒரு ஆள். அவன் கூட யாரு அவன் டிக்கெட் பாவ 150 டிக்கெட் 10,000 கொடுத்து வாங்கி வச்சுக்கிறானுங்க. அவன் மேல ஊழல் பண்ணாம இருக்கானா? தியா சக்தின்ற நாய் அவனா 1 கோடி மேல மரியாதை கட்ட சொல்லுப்பா. 1 கோடி இப்ப கோர்ட்ல போட்டுக்கிறாங்க. முதல்ல அந்த நாயை அதை கட்ட சொல்லு. அதுக்கப்புறம் ஊழல் இல்லைன்னு பேச சொல்லு அந்த நாயை. 2வது வாரிசு அரசு தீய சக்தின்ற நாங்க தூய சக்தி. அந்த நாய் தான் தீய சக்தி. இப்ப விசில் அடிக்கிறான். விசில் அடிச்சா என்ன தெரியுமா நினைக்கிறான்? உடனே குப்பை வண்டி தூக்கி குப்பை கூட தூக்கி வரா. ஏன்னா எங்க அண்ணா ஏற்கனவே வந்து அந்த விசில வந்து குப்பை வண்டிக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. அந்த தான் இப்ப அந்த நாய் வாங்கி வச்சுன்னு இருக்குது. இதெல்லாம் போய் விசில். இப்போ உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? எங்க வீட்டுல 80 பேர் இருக்காமா. 80 பேரா? ஆமா 80 பேர். அவ்வளவு பெரிய வீடா? பெரிய குடும்பம். சரி, விஜய் என்ன சொல்லிருக்காருன்னா, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்க ஒரு விஜய் இருக்கேன்னு சொல்லிருக்காரு. உங்க வீட்டுல எத்தனை விஜய் இருக்காரு? உண்மையா சொல்லுங்க. ஊர்லயே ஒரு விஜய் கூட இல்ல. எடுக்க முடியாது. எல்லா இளைஞர்களும் என் பக்கம் தான் இருக்காங்க. எல்லா ஓட்டம் எனக்கு தான்றாரு விஜய். பகல் கனவு காண்றாம்பா. அதெல்லாம் பத்தி பேசிருக்கீங்க. விஜயோட ரசிகர்கள் எல்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க? ஆளு பேர் எவ்வளவு நல்லா டான்ஸ் ஆடுறாரு. உங்க தலைவர் டான்ஸ் ஆடுவாரா? உங்க தலைவர் டான்ஸ் ஆடுவாரா? சர்க்கார் படம் பாத்தியா? சர்க்கார் படம் பாத்தீங்களா? சர்க்கார் படத்துல விஜய் கூட நான் நடிச்சிருக்கேன். இப்போ அந்த விஜய் உங்களோட கோ ஆர்டிஸ்ட் தான். ஜனநாயகத்துல நான் ஒரு சீன் நடிச்சிருக்கேன். அதுல வந்து எங்களெல்லாம் அடிச்சு போட்டுருவாங்க. அவனுக்காக நாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அண்ணா பழகர் சிஎம் அதுக்கு அடிச்சு போட்டுறாங்க. அப்ப இவனை ஒரு வேலையில வச்சு இருக்கும்போது எங்களை அடிக்கிறாங்க. அந்த கோபத்துல அந்த வேலையில போலீஸ்கார அடிச்சு போட்டு ஓடி அந்த நாய் கரூர்ல 48 பேர் செத்ததுக்கு, கரூர்ல 41 பேர் செத்துக்கு இந்த நாய் ஏன் வரல? எங்க போயிருந்தாரு? அது எங்க ஓடிட்டான பணம் இருக்கு. ஒரே ஓட்ட பணம் இருக்கு. ஓடிட்டானா பேட்டி கூட கொடுக்கலையா? அங்கேயும் கொடுக்கல, திருச்சி ஏர்போர்ட்லயும் கொடுக்கல, சென்னையிலயும் கொடுக்கல, வீட்டுக்கு ஓடி வந்துட்டான். இன்னொரு விஷயம், அவங்களை செத்தவங்க குடும்பத்தை பணம் இல்ல கொண்டு ஆறுதல் சொல்றான். நாளைக்கு இவன் ஜெயிச்சா சட்டசபை எங்க நடத்துவான்? மனையூர்லயே நடத்துவான். நேத்து அவங்க ஏரியாவில ஒரு மனு தாக்கல் பண்ணாங்க. நேத்து அவங்க ஏரியாவில மனு தாக்கல் பண்ணாங்க. அந்த ஏரியா மக்கள் கழுவி 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 ஊத்துறாங்க அந்த பாடுக்கு. இவெல்லாம் ஒரு ஆளப்பா. இல்ல இல்ல இவெல்லாம் ஒரு ஆளா? இவெல்லாம் எங்க தளபதிக்கெல்லாம் ஒரு ஈக்குவலா? 75 வருஷம் பாரம்பரிய கட்சி. நேத்து பேச மேல நீங்க முளைச்ச காலம் இவன் சினிமால ஆக்டி நடிச்சிட்டாங்க. இவர்களெல்லாம் ஓட்ட குத்தி உட்கார வச்சிருமா? 2026 உங்களை வீட்டுக்கு நம்ப போறாரு. எங்களுக்கா வீட்டுக்கு இப்ப இன்னும் 3 படம் வந்து சைன் பண்ணி வச்சுக்கிறான். அதான் அந்த உண்மையதான் சொல்லுவாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நடிக்க போயிடுவான் திருப்பி. இப்படின்னா
ஒரு தலைமை எவனா மீட்டிங்ல டான்ஸ் ஆடுவானா எவன் ஆடுவான் நேத்து அவனெல்லாம் வச்சு நம்ம ஆட்சியை வந்து மக்கள் வந்து இந்த யாரு அவங்ககிட்ட இருக்குது யாரு 17, 16, 15 இவங்களுக்கு ஓட்டு இருக்கா? இன்ஸ்டாகிராம்லயும் பேஸ்புக்லயும் இருக்கு அவங்க ஓட்டு. அது ஓட்டு ஆகுமா? அது ஓட்டு ஆகுமான்னு கேக்குறேன். அது ஓட்டு ஆகுமா? ஒரு 1000 ரூபாய் கோல அது சும்மா இவங்களே இன்னொரு விஷயம் இந்த மீடியாக்காரங்க நிறைய பேர் என்ன பண்றானுங்க தாவேக்கான்னு அவங்கள வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணி விடுறானுங்க. அப்படியாவது மக்கள் அவனை ஓட்டு போட மாட்டாங்க. அதான் சொல்றேன் ரிசல்ட் குப்பை ஓட தூக்கி வரோமா குப்பை ஓட்டுறது தானே வரோம் நாங்க ஓட்டு போட வரேன். அதான் சொல்றேன் அவனுக்கு தெரிஞ்ச அந்த பைட்டுக்காரன் பூராவே அவனுக்கு தெரிஞ்சலாம் ஒரு கொள்கை சொல்லு ஒரு ஆளா கூட்டு வரான். சரி அவங்க கொள்கை இருக்கட்டும். உங்க திமுக என்ன செஞ்சிருக்கு 5 வருஷத்துல என்ன செஞ்சிருக்கு? ஒண்ணுமே செய்யலையா நீங்க? சொல்றேன் மகளிருக்கு தான் கொடுக்குறோம். நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்து காலேஜ் படிக்கிற பொம்பளை பசங்களுக்கு கொடுக்குறோம், ஆம்பளை பசங்களுக்கு கொடுக்குறோம், கட்டணம் இல்ல பேருந்து கொடுத்துருக்கோம், காலை உணவு திட்டம் கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க முதல்ல காலை உணவு திட்டம் கொடுக்குறோமா, அதுக்கப்புறம் அந்த பசங்க படிக்கிறதுக்கு புக்கு கொடுக்குறோம், அந்த புக்கை வைக்கிறதுக்கு பை கொடுக்குறோம், அந்த அவங்க போட்டுக்கிற செருப்பு கொடுக்குறோம், காலனி கொடுக்குறோம், அவங்களுக்கு பேக் கொடுக்குறோம், அந்த பைய வைக்கிறதுக்குள்ளவும் நாங்க சரி என்ன செய்யணும். ஆனா ஒன்னும் செய்யலன்றாரு. அவங்க முதல்ல வந்து பெண்களுக்கு லேப்டாப் கொடுத்திருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம நீங்க எப்படி ஐயோ சைனா வரை போட்டு அவன் கட்சியில இருக்க எவ்வளவு வீட்டை விட்டு வெளியே வரலையா? இல்ல பாதுகாப்பு பயந்து தான் வராங்களா? எங்க விஜய் போது என் ஓட்டு ரேஷன் கடையில அவன் பேரை சேர்க்கணும், என் புருஷனே எனக்கு வேணான்றால அப்ப எப்படி வெளியே வந்து பேசுறான்? எப்படி வெளியே வந்து பேசுறான்? அவங்களாம் பொம்பளையான்னு கேக்குறீங்க. அவன் வச்சுக்கணும் கூட மாட்டான் ஆம்பளையா? விஜய் விஜய் தான் எனக்கு புருஷன்றான். இந்த மாதிரி ஒரு தாய் சொல்றா என் பொண்ணு விஜயால புருஷனே டைவர்ஸ் பண்ணிட்டான். இவெல்லாம் அம்மாவா டாபர் மாமாவா? அவெல்லாம் ஒரு பொண்ணு தப்பு பண்ணா அம்மா புத்தி சொல்லி வாழ வைக்கணும். இதுதான் தாய்க்கு அர்த்தம். அவ வந்து என் பொண்ணு டைவர்ஸே பண்ணிடுச்சுன்றான் விஜய்க்காக. விஜய் வந்து ஓட் லிஸ்ட்ல பேர் வேணுமா? ரேஷன் கார்டுல அப்ப சங்கீதா போட்டாட்டியா இவ போட்டாட்டியா? யாருப்பா போட்டாட்டி விஜய்க்கு? என்னப்பா இதெல்லாம் அநியாயம் நடக்குது? விஜய்க்கே தெரியலையாமே. அவனுக்கே தெரியாத மென்டல் போய் கிடக்குறான். பைத்தியக்காரன் போய் பைத்தியம் குழம்பு போய் கிடக்குறான். அவன் நல்லாதான் இருந்தான். விசாரிச்சா குதிக்காது பாரு டிவிக்கான அவனை உணவு வாங்கி அடுத்து அவனை கீழ்பாக்கத்துல பாக்குறான் 26. அதுக்கப்புறம் 2026 அப்புறமா விஜய் கீழ்பாக்கத்துல சத்தியமா பாக்கலாம். இதனால தயவுசெய்து சொல்லிட்டேன் பொதுமக்கள் வந்து எங்க அண்ணன் எங்க ஐயா கலைஞர் செஞ்சாரு, அதுக்கப்புறம் எங்க அண்ணன் தளபதியார் செஞ்சாரு, அடுத்து நடக்கிறது எங்க அண்ணன் உதயநிதி இருக்காரு. அவன் வாரிசு அரசியல்ன்றான். அவங்க அப்பா ஒரு டைரக்டர், இவன் ஒரு நடிகை. இப்ப அவன் புள்ள எங்க இருக்கான்? திரைத்துறையில அவனே வாரிசா தானே இருக்கான். அவன் திரைத்துறையில அவன் வாரிசு. இதுல அரசியல்ல எங்க அண்ணன் உதயநிதி வாரிசு. அப்புறம் எங்களை மட்டும் வாரிசு சொல்றீங்க. ஏன்டா அப்படி சொல்றீங்க? அறிவில்ல உங்களுக்கு எல்லாம் நான் பெரிய வார்த்தை கேட்டேன். அறிவு இருந்தா எங்க 26ல ஒரு பொண்ணு ஒரு டைரக்டர் சொல்லிச்சு 26 பாக்குறேன் என் படத்துல அவர் நடிப்பாருன்னு ஒரு பேட்டி கொடுத்துச்சு. நிச்சயமா விஜய் 26 மே மாசத்துக்கு அப்புறம் ஜூன் ஜூலைல நடிக்க போயிடுவான். ஏன்டாக்கா அவன் என்ன கேப்ப ஏன்னு கேட்டாக்க சொல்லுவேன். ஏன் நடிக்க வந்து அரசியல் பண்றான்? நீங்க ஓட்டு போடல நான் ஜெயிக்கல, என்ன சிஎம்மா உட்கார வைக்கல, அதனால நான் நடிக்க வந்து பால் சொல்லிட்டோம். வணக்கண்ணா, சொல்லுங்கண்ணா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாங்கெல்லாம் மெட்ராஸ், சென்னை மாவட்டம். எந்த தொகுதினா? மேற்கு மாவட்டம், சாப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதி. இளையவர் சின்னவர் அவருடைய தொகுதியிலிருந்து வரோம். மிஸ்டர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தொகுதியிலிருந்து வந்திருக்காங்க. சரிண்ணா, இப்போ விஜய் சொல்றாரு 2026ல டிஎம்கேவை வீட்டுக்கு அனுப்புவேன்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? அவரு வீட்டுக்கு போறதுதானே உறுதி. அவர்
அவர் திருப்பி அப்பா அம்மா கூட அவர் பசங்க அவங்க மனைவி கூட வாழறது போற உறுதி அது. இல்ல, நாலு அதுல அப்பா எந்த அம்மா வித இருந்ததே மாற்று- இல்லையே. இனிமேல் சேர்ந்து இருப்பாருன்றது எங்களுடைய கண்ணோட்டம். இருவே சேர்ந்திருப்பாரா? சரி, நான் உங்க வீட்டுல எத்தனை பேருண்ணா? எங்க வீட்டுல 4 பேர். 4 பேரா? விஜய் வந்து லாஸ்ட் மீட்டிங்ல பேசும்போது சொன்னாரு, ஒவ்வொரு வீட்லயும் விஜயும் விஜயும் இருக்காங்கன்னாரு. உங்க வீட்டுல இருக்காங்களா இல்லையா? உண்மையா சொல்லுங்க. எங்க வீட்டுல ஒருத்தர் கூட இல்ல. முதல்ல அவங்க வீட்லயே ஒருத்தரும் இல்ல. அதுக்கப்புறம் தானே எங்க வீட்டுக்கு பாக்கணும் அவரு. மிஸ்டர் விஜய், உங்க வீட்லயே ஒருத்தர் கூட இல்ல, நீ என்னையா மத்தவங்க வீட்டுல விஜயோ இருக்கிறாங்கன்னு சொல்றேன்னு கேக்குறாரு. சரி, நான் திமுகவை ஊழல் சக்தின்னு சொல்றாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? 100 ரூபாய் டிக்கெட் 1000 2000 விக்கிறவரு மத்தவங்கள பத்தி புகார் சொல்லவோ குறை சொல்லவோ எந்த விதத்துல அருகதையே கிடையாது. அவர் நல்லவரானா? அவர் விக்கலையானா? யாரும் சொல்லக்கூடாதுன்னா நல்லவர்ன்றது ஜனங்க தானே அவர் சொல்லணும். தூய சக்தின்றாரு அவரு. அதை அவர் சொல்லக்கூடாது, மத்தவங்க தான் சொல்லணும். அவர் தூய சக்தியா நாசகார சக்தியா பிஜேபியோட அடிவருடியா இருக்காரு. அவருடைய வலதுகாரமா செயல்படுறாரு. அவருடைய படத்துக்கே கேள்வி கேட்காத மாங்கா மடையனா இருந்தான். இந்த ஜனங்களை எங்க அவன் எந்த விதத்துல காப்பாத்த போறான்? சரிண்ணா, இப்ப வந்து அவங்க கட்சி ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் பாருங்க அழகா இருக்காரு, அவர் முதலமைச்சர் ஆகணும். விஜய் பாருங்க டான்ஸ் ஆடுறாரு, அவர் முதலமைச்சர் ஆகணும்ன்றாரு. உங்க முதலமைச்சர் டான்ஸ் ஆடுவாரா? டான்ஸ் ஆடுறதுக்கு நாங்க படமாங்க எடுக்கிறோம். தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஒரு நல்ல சக்தியா இருக்கு செயல்பட முதல்வர். மத்திய மோடி சர்க்காரை எதிர்த்து ஒரே முதல்வர் தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் மட்டும்தான் இந்தியாவிலே. இல்லண்ணா, விஜய் டான்ஸ் ஆடினே சமாளிப்பாரா? டான்ஸ் ஆடினா ஒரு முதல்ல திரிசாவை சமாளிக்கணும், மற்றவங்க சமாளிக்கிறது அப்புறமா. எதுக்காக இங்க வந்திருக்கீங்கண்ணா இப்போ? எதுக்காகன்னு சொன்னா, அடுத்து 2026ல எங்களுடைய அன்பு தலைவர், எங்களுடைய குடும்ப தலைவர், திராவிட மாடல் நாயகர், அன்பு தலைவர் இங்க 2026 தேர்தலுக்கான முத்தாய்ப்பாக முதல் படியே இங்க ஆரம்பித்திருக்காங்க. எங்களுடைய BLA to BABYக்கான ஒரு தேர்தல் ஆரம்ப வெற்றி கூட்டமா இங்க நாங்க வந்து கலந்துக்கிறோம். இங்க என்ன சொல்ல போறாரு உங்க தலைவர் வந்து? ஆக்சுவலா வெற்றி செய்தி முதல்ல சொல்ல போறாரு. ஆமா, வெற்றியுடைய செய்திய முதல்ல எங்களுக்கு இனிப்பா சொல்ல போறாரு. நாங்க எப்படி எல்லாம் கழக பணி ஆட்டுறோம், இயக்க பணி ஆட்டுறோம். BLA to தான் வந்து இன்னைக்கு காலகட்டத்துல வந்து நான் கட்சிக்கே முதுகெலும்புன்னு BLA to தான் சொல்லியிருக்காரு. அந்த BLA 2 வேலை என்ன நான் பாதி பேருக்கு தெரிய மாட்டேது. சொல்லி கொடுங்க கொஞ்சம். மக்களிடம் செல், மக்களிடம். ஐயோ, அண்ணா சொன்னாரு அந்த வார்த்தை தானே? அதேதான். அது இப்போ ஒருத்தர் விஜய் வந்து சொல்லிருக்காரு அந்த வார்த்தை. விஜய் சொல்லிட்டு விஜய்க்காக எல்லாம் நாங்க இல்ல. இது வந்து 75 வயசு கட்சி. இது எங்க கட்சிக்கு வந்து 76 வயசு. இன்னைக்கு வந்தவெல்லாம் வந்து அவனுக்கு எல்லாம் பதில் சொல்லணும் எங்களுக்கு அவசியமே கிடையாது. சொல்ல மாட்டாங்க, எங்களுக்கு வந்து சொல்லணும் அவசியம் இல்ல. சொல்றோம்னு சொல்லிட்டு விடுங்க. எங்க கட்சி பலம் என்ன அதை பாருங்க. 76 வச்சு இந்த கட்சியினுடைய கட்டமைப்பு எல்லாம் பாருங்க. கொடி பறக்கிற கருப்பு சிவப்பு நிறத்தை பாருங்க, அந்த வண்ணத்தை பாருங்க. ஏழையின் நிறம், ஏழையின் வண்ணம் கருப்பு சிவப்பு. கேட்டுக்கோங்க. சரி, நான் BLA 2 வேலை என்ன? ஏன்னா நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா மத்த கட்சிக்காரங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அதுக்காக BLA 2 வந்து பாகநிலை முகவர். அதாவது கட்சியில எல்லாத்துக்குமே இருக்கு. இப்ப என்னன்னா, ஒரு பூத்துக்கு சென்று இப்ப ஒரு 1000 ஓட்டுன்னு சொன்னீங்கன்னா, அந்த 1000 ஓட்டு வந்து ஒரு 800 ஓட்டு இருந்துச்சுங்களா, அந்த 800 ஓட்டை வந்து அதான் போலிங் ஆகிற ஓட்டு. அதை வந்து திமுகவுக்கு சாதகமா எப்படி நம்ம கொண்டு வரணும், நம்முடைய தளபதியுடைய திட்டத்தை எப்படி மக்களிடம் எடுத்து சொல்றாங்க BLA 2 தான். இது ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. அண்ணா வந்து பேரறிஞர் அண்ணா வந்து முதல்ல இயக்கத்தை தோன்றி முதல் வெற்றி பெற்றாரு. அப்ப வந்து பத்திரிகையாளர்லாம் போய் அண்ணா கிட்ட கேக்குறாங்க, எப்படிங்க ஜெயிச்சீங்க, உங்களால எப்படி முடிஞ்சதுங்க? அண்ணா சொன்னாரு, வாய்மையால வென்றுனாரு. என்னங்க புரியலனாரு. ஆமாங்க, வாயை வச்சு பேசணும், மைய வச்சு எழுதணும். அதனால வாய்மையில இதுதான் வாய்மையால வெல்லுவா. அன்றைக்கே எங்களுடைய பேரறிஞர் அறிஞர் அண்ணா சொன்னார், வாய்மையால வென்றோம், வாயால பேசினோம், மையால எழுதினோம், வெற்றி பெற்றோன்னு. அதே மாதிரிதான் இன்னைக்கு எங்களுடைய தளபதி வாயால பேசுறாரு. மக்களை வந்து மையால நம்முடைய வெற்றியை தீர்மானிக்க போறாங்க. தொண்டன் ஒரு வரலாற்றை எந்த அளவுக்கு பேசுறான்னு பாருங்க. ஆனா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. சோ இந்த BLA 2 தான் மெயினா வீடு வீடா போய் வாக்கு சேகரிக்கிறது. BLA 2 தான் முதுகெலும்புன்னு சொல்லிட்டாரு எங்க தலைவர். கட்சிக்கே இன்னைக்கு BLA 2 தான் முதுகெலும்பு. விஜய் கட்சியும் சொல்லிருக்கேன் BLA என் ஃப்ரண்ட் லைன் வாரியர் அவங்க தெரியும். என்ன அவர்தான் என்னங்க தெரியும், சினிமா படத்துல டான்ஸ் ஆட தெரியும். அதுல டான்ஸ் அந்த பொண்ணு பேர் என்ன பாக்க சரியா? இல்லனா சின்ன புள்ள ஒண்ணு பீச்ல எங்க வச்சிருக்காரு, அது கூட தான் ஆட தெரியும். அது எனக்கு தெரியாதுங்க. அவரு அதை வச்சுதான் டான்ஸ் ஆடல. இல்லனா இப்போ விஜய் கட்சியே சொல்லுது, நாங்க தான் 2026ல அசுக முடியாதுமா, எழுதி வச்சுக்கோ.
அவங்களால ஒன்னும் அசைக்க முடியாது. திமுகவை எவனாலே அசைக்க முடியாது. 1.5 ஹவர்ல 10,000 ஃபார்ம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அவங்க உதவாத வாங்கி போவாங்க. நாங்க உழைச்சு எழுதுறோம் அதே ஃபார்ம். ஒவ்வொருத்தரும் வீடு வீடா வாங்கி எழுதுறோம். சரி, வீடு வீடா கட்சிக்காரனை பார்த்து எழுதுறோம். ஒரு ஏரியாவுக்கு ஒரு பாகத்துக்கு 10 பேர் தர மாட்டான். இளைஞர் வந்திருக்க அவனுக்கு ஓட்டே கிடையாது. என்ன பண்ணுவாங்க? நாங்க தாங்க எழுதுறோம் அந்த ஓட்டை நின்று வேடிக்கை போகிறான். எங்களை பார்த்தவன ஓடுறான். ஏன் ஓடுற? கேளுங்க, ஏன் ஓடுறேன்னு கேளு. ஏன் ஓடுற? ஏன் ஓடுற? பார்த்தா பயம் இருக்குல்ல? பயமா எல்லாம் நடிகர் வந்துட்டான். சினிமா நடிகர் ஒருத்தனாலே அசுக முடியல. திராவிட முன்னேற்ற கழகத்தை கலைஞர் இருந்தாரு, பெரியார் இருந்தாரு, அண்ணா இருந்தாரு, அதுக்கப்புறம் தளபதி வந்திருக்காரு, அப்புறம் இளைய தளபதி வராரு. எவனாலையும் அசுக முடியாது. இல்லையா சொல்லுங்க. அவர் தான் சொல்லிட்டாரு, விஜய் சொல்லிட்டாரு, இளைஞரணி என் பின்னாடி தான் இருக்கு. யாரு அவரு? அவரு பெரிய இவரு அவரு உச்ச நடிகர்னா பார்த்தாதாங்க அவன் நடிகை. ஒரே நிமிஷம் உன் வீட்டுல எத்தனை பேருனா? நாங்க ஒரு 4 பேர் இருக்கோங்க. அவர் விஜய் என்ன தெரியுமா சொன்னாரு? ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கா, அப்ப உன் வீட்லயே விஜய் இருக்கு. சொல்றீங்களா? ஒவ்வொரு வீட்லயும் குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. தளபதி கொடுத்துருக்காரு, கலைஞர் கொடுத்துருக்காரு. அவரு செயல்பாட்டை இவர் செய்யறாரு. இவர் என்னத்த கீழ்க்க போறாரு? எங்கிருந்து குடுவாரு? மத்தியிலே எங்களுக்கு கொடுக்க முடியல. பிஜேபி காரா? இவர் ஆட்டோரா, கழிப்போரா, கீழ்போரா? சினிமா படத்துல வர தூட்டியா தந்து கூட சொல்லுங்க. ஒன்னும் கொடுக்க முடியாது அவனால. சரி, உங்களை ஊழல் சக்தின்றாரு. ஊழல் சக்தி எவன் ஊழல் பண்ணலாம்? அவன் கட்சியில யார் தெரியுமா? 2 பேருக்கு தெரியுமா? லாட்டரி டிக்கெட் வித்தவனா, லாட்டரி டிக்கெட் வித்தவனா ஊழல் பண்ணுவான். இன்னொரு யாரு பாவா? அவெல்லாம் ரூபாய் ஒரு 2 பேருக்கு எனக்கு பாரு வந்தவனுங்க. அவன் என்ன பண்ணிதான்? நாகாவது என்ன பண்ணிதான்? நேர்மையா வந்தாங்க. கூட வந்தா நடக்காதுமா. விஜய் என்ன சொல்றாருன்னா 2026 போட்டியே டிஎம்கேக்கும் டிவிகேக்குன்றாரு. பாக்கதானே போற 4 மாசம் இருக்குல்ல. ஒட்டுல 83 வட்டத்துல நாங்க பேசிட்டு போறோம். சொல்லுங்க வட்டம் சொல்லுங்க. நோட்டீஸ் பாயிண்ட் விஜய், நோட்டீஸ் பாயிண்ட் வராது. 83வது வட்டம் எங்களை எவனாலே அசைக்க முடியாது தமிழ்நாட்டுல. அதுவும் சென்னையில யாராலையும் அசைக்க முடியாது. தான் எங்க மாவட்ட செயலாளர் தான் சொல்றாங்க சேகர் பாபு. அப்படியே செயல்படுவோம். நேத்து ஒரு பிரச்சனை வர நடந்திருக்கேன்னா உதவாதெல்லாம் சொல்லுவான் நடக்கங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம். ஓட்டு போடுறதுனா ஓட்டு போடுவோம். கரூர்ல பயந்து ஓடுன 40 பேரை கொண்டு ஓடினவன் பயந்துட்டு ஓடுறது எங்க போனாரு கேளுங்க. அவன் ஓடி போனான். நாடோடி சினிமா நடிகை போனான். காணாம போயிட்டாரு. இப்போ வந்தாரு அரசியலுக்கு. இவ்வளவு நாள் அவருடைய இது எங்க போச்சு? நடிகை கூட ஓடிட்டான். அவர் தேடி பார்க்கணும். அவர் எத்தனை முறை வந்து எங்களை மாதிரி இளைஞர்கிட்ட போறதுனால அவருடைய இதெல்லாம் இங்க ஒண்ணு தமிழ்நாட்டுல வந்து பலிக்காது. எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்னைக்கு இல்ல 2026 இருந்தாலும் சரி, 2031 இருந்தாலும் சரி, 2036 இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த இழக்கதான் இதை அழிக்கவே முடியாது. இது எங்களை மாதிரி இளைஞர் ரத்தத்தில் ஊறுது. கருப்பு சிவப்பு பொறியின் ரத்தம் இது. விஜயகாந்தா பேசலாத கூட்டாரு. அப்படிலாம் இருக்குது வரலாறு. அப்புறம் டி ராஜேந்திரன் என்ன ஆனாரு? இன்னைக்கு அவரை ஓட்டிக்கிறாரு. என்ன இருந்தாலும் இப்போ விஜய்க்கு மாசம் இல்லைன்றீங்களா? ஆமாங்க, மாசம் இல்லைங்க. என்னங்க 75 வருடமா இந்த கட்சி வந்து இந்த பாரம்பரியம் மிக்க கட்சியா மக்கள் மத்தியில இன்னைக்கு வந்துட்டு இருக்கு எங்க திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப விஜய் வந்து சொல்றாரு ஒவ்வொரு வீட்லயும் விஜயும் இருக்காங்க, வந்து ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றாரு. சும்மா கணக்குக்காக சொல்றாருங்க. அது இன்னைக்கு நடைமுறைக்கு வருமா? நடைமுறைக்கெல்லாம் வரதுலாம் வாய்ப்பே இல்லைங்க. என்ன செய்தாரு? கரூர்ல பாத்தீங்களா இல்லையா? தெரிக்க விட்டாரு. கூட்டத்தை வந்து காலி பண்ணிட்டு போனாரு. தெரிக்க இல்ல, கூட்டத்தை காலி பண்ணிட்டு போனாரு. ஒரே நிமிஷம். சொல்லுங்க. விஜய மாதிரி உங்க தலைவரால டான்ஸ் ஆட முடியுமா? டான்ஸ் வந்து நடைமுறைக்கு வராதுங்க. எம்ஜிஆர் பண்ணாரா? சொல்லுங்க. இப்ப விஜய் டான்ஸ் ஆடி நீங்க பாத்தீங்களா இல்லையா? கச்சேரி ஆடுறீங்களா? தலைவரால ஆட முடியுமா? டான்ஸ் நடைமுறைக்கு ஒத்து வராது இல்ல. மக்கள் மத்தியில பேர் வாங்கணும் தலைவரே. மக்கள் மத்தியில பேர் வாங்கணும். இல்லண்ணா, மக்கள் இணைந்து நாங்க செயல்படுறோம். இப்போ மக்கள் என்ன சொல்றாங்கன்னா விஜய் அழகா இருக்காரு, சிஎம் ஆகணும். அழகா இருக்கு, அழகுக்காக எல்லாமே ஆயிடுமா?
அழகா இருந்தா சிஎம் ஆகணும் இல்லங்க, ஆக்குங்க விஜய. எதுக்கு நாங்க ஆக்கணும்? அழகா இருக்காருங்க. தலைவர் இருக்கும்போது எதுக்கு நாங்க தலைவர் அதே அழகு எல்லாமே எங்க தலைவர் கிட்ட இருக்கு. 2026 விசிலுக்கு சங்குதானே. 2026 விசிலுக்கு சங்குதான் அவர் சொல்றாரு. விசிலே காணாம போக போகுது, சங்கு இல்ல, விசிலே காணாம போக போகுது. அது கூட இருக்க எல்லாமே தற்கொலைங்க. ஏன்னா அவங்க எல்லாமே என்னது ஓட்டு இல்லாத பசங்க தான் கூட இருக்கிறான். அது எதனால அப்படி சொல்றேன்னா, இப்போ ஒரு பையன் வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கணும்னு வச்சுக்கலாம், அவனுக்கு 17 வயசு தான் ஆகும். ஆனால் 17 வயசு பையனுக்கு ஓட்டு உரிமை உண்டா? இல்லை. அரசாங்கம் என்ன, நம்மளுடைய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு, 18 வரையும் நிரம்பிய அவனுக்கு தான் என்ன பண்ணுது ஓட்டு உரிமை உண்டு. ஆனால் 17 வயசுக்கு ஓட்டு உரிமை இல்லை. அப்போ ஓட்டு உரிமை இல்லாத பசங்க வச்சுக்கிட்டு கூட சேர்த்துக்கிட்டு நம்ம முதலமைச்சர் சொல்றது மிகப்பெரிய தவறு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து படம் இல்லை, இது நிஜ வாழ்க்கை. படத்துடைய வாழ்க்கையில் வந்து என்ன பண்ணிக்கலாம், நான் முதலமைச்சராக போகிறேன், நான் வந்துட்டு தமிழோடைய ஆள போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல அவங்க குடும்பத்தால் சொல்லுங்கள், குடும்பத்துக்கு குழப்பத்தை வந்து சரி பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தமிழ் மக்களுக்கு நல்ல செய்ய வரலாம். இப்போ இருக்கின்ற எல்லா வீடும் விஜய் பாரு, ஊழல் என்ற பெயரில் விஜய் பேனர் வச்சு விஜய் போஸ்ட் வச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா அவர் என்னன்னா, அவர் எல்லா வீடும் விஜய் இருப்பாருல்ல, அவர் போட்டோ வச்சு இவர் தான் ஊழல் மன்னன் அப்படின்ற போட்டோ வச்சு விஜய் போட்டோ வச்சிருப்பாங்க. ஆனா விஜய் இருக்க மாட்டாரு. ஊழல் செய்ய எப்படி 1 கோடி பணம் கிடைச்சிருக்காங்க கவர்மெண்ட், எப்படி நம்மளுக்கு உத்தரவு போட்டிருக்கு, எப்படி வந்து நீதித்துறை எப்படி வந்துட்டு 1 கோடி பணம் கட்டுன்னு சொல்லி. உண்மையாலுமே ஒருத்தன் உழைக்கிறான்னு வச்சுக்க, நான் உழைக்கிறேன்னா, நான் 100 ரூபா சம்பாதிக்கிறேன்னா அதில் 50 ரூபா மக்களுக்கு செலவு செய்யணும். அதுதான் அவனுடைய ரசிகருக்கான தன்மை உருவாக்க முடியும். முதல்ல இவன் சம்பாதிக்கிற பணமே மக்களுடைய பணத்தை சம்பாரிச்சுக்கிட்டு இவன் பிளாக்ல டிக்கெட் விற்கிறான். 100 ரூபாய் டிக்கெட்னா அவன் 500 ரூபா பிளாக்ல விற்கிறான். யார்? அவன் ரசிகரை விற்கிறான். அப்போ ரசிகரை விற்கும் போது அந்த பணம் யாருக்கு போகுது? அது மூலியமா தான் என்ன பண்ணுறான், அவன் போயிட்டு 250 கோடி சம்பளம் வாங்குறான். சரிங்களா? ஊழலை பற்றி அவன் பேச தகுதியே இல்லை. விஜய் அனுபவம் என்னது, நேற்று முடிச்ச காலம் இல்லையா? அவன் வந்துட்டு ஊழலை பற்றி பேசக்கூடாது. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் வந்துட்டு ஒரே சின்னத்தில் வந்துட்டு 75 ஆண்டுகளும் இந்த தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கட்சியாக வளர்ந்துருக்குன்னா அது நம்முடைய தளபதியுடைய ஆட்சி தான். சரிங்களா? டாக்டர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மிகப்பெரிய ஆளுமை மிக்க பிள்ளையாக வளர்ந்து நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் அடுத்து நம்முடைய உதவி ஸ்டாலின் வந்திருக்காங்க. என்றுமே தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஆட்சி தொடரும். நம்முடைய மக்களுடைய எல்லாருடைய ஆதரவும் ஸ்டாலின் ஐயாவுக்கு கிடைக்கும். அதிமுக தான் தலை குனிஞ்சு பிஜேபியோட நிக்கிறத ஒழிஞ்சு தளபதி ஒண்ணு இங்க வந்து தலை குனிஞ்சு நிக்க போறது இல்லை. 2.1 200 தொகுதியை தனிச்சா வெல்ல போறாரு. ஆட்சி மீண்டும் தமிழ்நாடு வெல்லட்டும், வெல்லும் என்று நாங்கள் ஒவ்வொரு பூத்திலும் 200 வாக்குகளை ஒரு நபர் சேகரித்து 2.29 நாங்கள் வெற்றி பெற 2006 மீண்டும் முதலமைச்சராக நாங்கள் வாழ்த்து வருகிறோம். நன்றி, வணக்கம். வருங்கால முதலமைச்சர் ஐயோ, இன்னும் ஒரு நம்பர் கூட, ஒரு வார்டு நம்பர் இல்லைங்க, ஒரு தொகுதியோட கவுன்சிலர் கிடையாது, ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு எம்பி கிடையாது. எடுத்த உடனே முதலமைச்சர். குழந்தையா பிறந்த உடனே பஸ்ஸில் ஏறினா எங்கெங்க ஏறும்? இது யாராச்சும் நியாயமா இருக்கா? கேள்வி நல்ல கேள்வியா இருக்குங்க அவங்க சொல்றது. ஆனா தளபதி என்னைக்கு அவர் பசு மேல பிள்ளை, விமானத்தில் பிறந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு ஹிந்தி மொழியை இங்க தமிழ்நாட்டில் திணிக்க கூடாதுன்னு ஒரு நம்ம ஆட்சியில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது அவங்களுக்கு வேதனையா இருக்கு. இங்க உள்ள வந்தா திரும்பி தமிழ்நாட்டை என்ன செய்ய போறாங்க? பாஜக என்டிஏன்னு தான் சொல்லுவாங்களே ஒழிஞ்சு அதிமுக ஆட்சி இது இல்லைங்க. நானும் என்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் தளபதி ஆட்சி தாங்க. 2.0 இப்போ மாணவர்கள்லாம் வந்து காலை உணவகத்திலிருந்து காலேஜ் படிக்கிற மாணவர்லேருந்து மகளிருக்கு வந்து சுயமாக சம்பாதிக்கிறது, சுய உதவிக்குழுலேருந்து எல்லாமே செய்கிறாரு. மகளிருக்கு தேவையான எல்லாம் இந்த அரசு செஞ்சு நல்லா எங்களுக்கு எல்லாமே சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் இந்த ஆட்சி தான் வரும். நம்ம சிஎம் சார் சொல்கிற அனைத்தையும் செய்வார். அதனால் அனைவரும் அவருக்கு ஓட்டளித்து வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவரே ஒரு ஊழல் நடத்துகிற ஊழல் பற்றி தான் பேச முடியும். வேற என்ன பேச முடியும்? டிக்கெட் வந்து பிளாக்ல விற்கிறாங்க. ஆனா அதை பத்தி கேட்டா எங்க ஆளு இங்க வைக்கல, கவர்மெண்ட் தான் அதை வந்து கட்டுப்படுத்தணும்னு சொல்றாங்க. அவர் அந்த மாதிரி டிக்கெட் வாங்கினா தான் அவருக்கு சம்பளம்னு ஒன்று கொடுக்குறாங்க. அப்படி மாதிரி விற்கலன்னா அவருக்கு வராதில்ல. 100 கோடி 200 கோடின்னு வாங்குறாரு. எதனால வாங்குறாரு? இது மாதிரி டிக்கெட் சேல்ஸ் பண்ணனால தான் அது கொடுக்குறாங்க. அடுத்து எம்ஜிஆர் அவரே அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் எம்ஜிஆர் மாதிரி ஆகவும் முடியாது, எல்லாரும் கலைஞர் மாதிரி ஆகவும் முடியாது. என்னோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா கலைஞர், ஜெயலலிதா எல்லாரையும் சொல்றாரு. ஆனா வந்து அவங்களே எதிர்த்து அரசியலுக்கு வராரு. இது எப்படிக்கா அவர் ஒரு மனசுல யாரோ அவரை போயிட்டு முதலமைச்சர் சொல்லி வச்சுட்டாங்களா?
இப்போ எப்படி ஒரு படம் ஹீரோ எடுத்தா ஹீரோ வந்து ஒரு கோபுரத்தில் வைக்கிறாங்களோ அது மாதிரி இப்போ நினச்சிக்கிறாங்க. ஆனால் அவங்க நினச்சிக்கிற யாருமே உண்மையான ஓட்டு இல்லை. இப்போ நாங்கள் கட்சியில் வாழடி வாழையே வளர்ந்துன்னு இருக்கிறோம். என்னைக்கு இருந்தாலும் வெட்ட வெட்ட வளர வாழ மரம் மாதிரி நாங்கள் திமுக அது வளர வளர வந்துருந்தா இருக்குமா கண்டு அது வெட்ட முடியாது. வந்தோடனே முதலமைச்சர் ஆக முடியுமா இந்த டைம்ல? வாய்ப்பே கிடையாது. முதல் ஒரு தொகுதியை ஜெயிக்கிட்டோம், அது அப்புறம் நாங்கள் பேசலாம். நம்ம பாய் பார்த்தல இவர் வயசுல யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னுமே கொள்கை பிடிப்போட வர்றாரு. அந்த இதுல வரவன் நாங்கெல்லாம். திமுகனா சாதாரணம் கிடையாது. அந்த சும்மா அந்த விசில் அடிக்கிற கூட்டம் கிடையாது நாங்கெல்லாம். சரியா? திமுக வேற லெவலு. சின்ன வயசுல இருந்து அப்படி இருக்கும் நாங்க கொள்கையோட. யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாமே வேற லெவல் தான். ஆமா, அவரு எங்க தலைவரை சொன்னார்ல, தூங்கிட்டு இருப்பாரு, தூங்கி எழுப்பிட்ட உடனே விசில் அடிப்பாருன்னு சொல்லிட்டு விசிலுக்கு ஓட்டு போடுவாருன்னு அவரு கனவு கண்டு சொல்லிட்டு இருக்காரு. கனவுலாம் பலிக்காது. என்னைக்கும் திமுக தான் இங்க. வர முடியாது. எப்படி வருவாருங்க? திரையில நடிச்சு இன்னுமே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி வருவாருங்க? வர மாட்டாரு. பெருசா பேசிட்டு இருக்கானுங்க. பெருசா பேசிட்டு இருக்காங்க. செஞ்சார்ஜ் கோட்டையை பிடிக்க போறேன்னு. கடைசியில் நம்ம சூரியன் சொன்ன மாதிரி செங்கோட்டையை தான் பிடிச்சிருக்கானே. செங்கோட்டையை வச்சுன்னு ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்தெல்லாம் வாச்சாத்தியில வந்து ஏகப்பட்ட பக்கா அசிங்காமெல்லாம் வாத்தாச்சி வன்கொடுமையில முதல் குற்றவாளி A1 அக்யூஸ்டு செங்கோட்டையன். அவனை வச்சுக்கின்னு அவனை பிடிச்சிட்டு இந்த தற்குறி மன்னராட்சி விஜய் அவன் அப்பா இல்லைன்னா விஜயும் நடிகர் கிடையாது. அவங்க அப்பாவால தான் அப்பா பிள்ளைய. சரி, இவ்வளோ பேசுகிறோம்ல, எங்க தலைவரை தளபதியை மன்னராட்சின்னு சொல்கிறான். அவன் பிள்ளை எப்படி இப்போ டைரக்ட் பண்ணுறான்? எதை வச்சு டைரக்ட் பண்ணுறான்? விஜய் இல்லாத பேரை வந்து லைக்காவில் 100 கோடி ரூபாய் எடுத்து பண்ணுறான். எப்படி பண்ண முடியும்? அப்போ பிள்ளை எதுவும் பேரை யூஸ் பண்ண மாட்டானா? எங்களுக்கு உரிமை இருக்கு. என்ன, நாங்களும் குடும்ப வாரிசாது. குடும்ப வாரிசு கட்சி இது. என்னைக்கோ திமுக தான் தமிழ்நாட்டில் இருக்கும். திமுக தான். ஏங்க, ஆமா, லட்சணம்லாம் ஏற்கனவே காரி முஞ்சி போச்சுங்க. அப்புறம் சொல்ல, ஏற்கனவே காரி முஞ்சி போச்சுங்க. ஒரு கார் வாங்குறாங்க. இங்கிலாந்து தளபதி கூட தான் வாங்கியிருக்காங்க. வரி கட்டிட்டு அழகா வாங்கி ஜம்முன்னு போறது. இப்போ கூட அந்த காரில் தான் போனாரு. கார் கட்டுவாங்கள பாண்டிச்சேரியில் புஷியானது பேரை வச்சுட்டு வாங்கி திட்டுத்தனமா அதுக்கே காரி முஞ்சி போனான். இப்போதான் புலி படத்துக்கு அது பேரு தமிழக வெற்றி கழகம் கிடையாது, திரிசா வெற்றி கழகம். வராது. எப்படி வரும்? அவரோட செல்ல புள்ள இல்ல அவரு. எப்படி வரும்? வராது. செல்ல பிள்ளைங்களை எப்படி பேர் வராது. கொள்கை எதிரிலாம் சும்மாங்க. அவரோட வளர்ப்புங்க. தம்பி, நீங்க ஆக்க எப்படி வந்தோன்னா எப்படி ஒருத்தர் எப்படி முதலமைச்சர் ஆக முடியும்? ஒரு ஆக்கப்பூர்வம் இப்போ எவ்வளோ கூட்டத்தை பார்க்குறீங்க? தலைமையில் எவ்வளோ கூட்டத்தை பார்க்குறீங்க? எவ்வளோ ஆக்கப்பூர்வமான விஷயம் நடந்துட்டு இருக்கு. இத்தனை மக்களுக்கும் எவ்வளோ அடிப்படை வசதி உணவு நிலையத்தில் நடந்துட்டு இருக்கு. அவனை கூட்டத்தில் 48 பேர் இறந்தாங்கல்ல எங்க கரூர்ல. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இழப்பு இருக்கா? ஒரு தண்ணீர் பாட்டு பிரச்சனை இருக்கா? ஒரு 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 குடித்தண்ணி பிரச்சனை இருக்காங்க. இதுதான் டிஎம்கே திமுரு வரலாறு. அது யாரும் அசைக்க முடியாது. சந்திக்க தெரியாது தம்பி. இப்போ வந்து நீங்க பேட்டி எடுக்கிறீங்க. இது உங்க நாலேஜ். அவருக்கு பேட்டி கொடுக்க நாலேஜ் இல்லையே. இப்போ எங்க அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், நான் கடலூர் மாவட்டம் வடக்கு ஒன்றிய குமரா சொல்லி பேசுறேன். எங்க அமைச்சரை பத்தி நிறைய விமர்சனம் பண்றாங்க. எங்க அமைச்சர் நிறைய பேருக்கு நன்மை செஞ்சிருக்காரு. எங்க அமைச்சர்கிட்ட வந்து நன்மை செய்யறது எவனும் கிடையாது. ஆனா எங்க அமைச்சர்கிட்ட நன்மை செய்யிட்டு எங்க அமைச்சரே தூது வரான். அது வேறு. எங்க அமைச்சர் தான் வெற்றி. எங்க இந்த கடலூர் மாவட்டத்தில் 9 தொகுதி. விஜய் அவர் சொல்றாரு எங்ககிட்ட 35% ஓட்டு இருக்குன்றாரு. எப்படி தம்பி? இல்ல தம்பி 30% விஜய்க்கு கிடையாது. இது வந்து ஒரு ஆளுமை கட்சி. திமுகன்றது இன்னைக்கு நேத்து இல்ல. திமுக வந்து இன்னைக்கு நேத்து இல்ல. ஒரு ஆளுமை கட்சி. யார்? அண்ணா, பேரறிஞர் அண்ணா, பெரியார் வழியில், அவர் வழியில் வந்த தளபதி ஸ்டாலின், இவங்களோட வழியில வந்துதான் திமுக. இப்ப நானும் ஒரு திமுக என்று சொல்ற காரணம் என்ன தெரியுங்களா? நான் வந்து ஒரு 20 வருஷமா தான் நான் இந்த கட்சியில இருக்கிறேன். அப்பெல்லாம் எனக்கு தெரியாது என்னன்றது. இந்த கட்சியில வந்த உடனே தான் கலைஞர் எந்த வழியில எப்படி வந்தாரு,
அவரோட வழியில தளபதி எப்படி வந்தாரு, இப்போ அண்ணன் உதயநிதி எப்படி வராருன்ற ஒரு சிந்தனை எப்படின்னா சமம், எல்லாரும் சமம், மற்றவங்களை மாரி கிடையாது, எல்லாருமே சமம் என்ற ஒரு கட்சி திமுக. திமுக என்ற ஒரு வளர்ச்சி வந்து ஒரு குழந்தைய கேட்டால் கூட இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா கல்வி. இவ்வளோ அதாவது 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் இருந்தது, கல்விக்கு முக்கியத்துவம் கிடையாது. இன்னைக்கு தலைவர் வந்தாரு, கல்வியில முக்கிய பங்கு மகளிருக்கு எல்லாமே, அதாவது மகளிருக்கு வந்து ஒரு உண்மையான ஒரு விடியல் கொடுத்துக்கிறாருன்னா அது தலைவர், ஒப்பற்ற தலைவர் எங்க தளபதி ஸ்டாலின் அவர் தான் இந்த இதுவே கொடுத்துக்கிறார். இப்ப சொல்றேனே, ஓசிலாம் கிடையாது, இது வந்து தலைவர் விட்ட ஒரு திட்டம். மகளிருக்கு உரிமை, நீங்க இலவசமா பயணம் பண்ணலாம். அவர் அதாவது அவரை தப்பா சொல்ல, அவர் ஒரு நடிகர், தலைவரும் ஒரு நடிகர் தான். ஆனா வழி எப்படி, கொள்கை கோட்பாடு இதுதான் இங்க முக்கியம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் எல்லாரும் சொல்லிட்டு போலாம், இன்னைக்கு தமிழ்நாடு முன்மாதிரி. வெளியே இருக்கிற எல்லா ஸ்டேட்லயும் பார்க்கலாம், எல்லாருக்குமே முன்மாதிரி தலைவர், முதல்வர். அதாவது தீய சக்தி, அதாவது இப்ப கூட சொல்றேன், தலைவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், யார பேசினாலும் உரிமையோட பேசக்கூடாது, அவரை வாங்க போங்க. இப்ப அவரையும் நான் சொல்றேன், அவரு விஜயும் வந்து நான் என்ன சொல்றேன்னா அவரும் வரட்டும், வரவேணான்னு சொல்லல, ஆனா அந்த கொள்கை கோட்பாடு முறை அத மாதிரி வரணும். படத்துல மட்டும்தான் அப்படி பண்ண முடியும். ஒரு படத்தை உங்களை வெளிப்படுத்த ஒரு தகுதியில மனுஷன் எங்களை எப்படி தீ செய்து சொல்ற? நாங்க தான் ஆளுவோம், நாங்க தான் வெற்றி எங்களுக்கு தான். மீட்டிங் நல்லா இருந்து ஜனம் நல்லா ஆர்வத்தோட கலந்துட்டாங்க, எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. 200 மேல வெற்றி பெறுவோம், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நிறைய பேர் வந்தோடனே முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னா காணொலி மாதிரி வரும் போயிடும், அவ்வளவுதான். பார்க்க தெரியும், ஆனா கிட்ட போனா வராது. மக்களே சந்திக்காம முதலமைச்சர் ஆயிடுவேன் சொல்றாரு. அதுதான், அதெல்லாம் காமெடி, வடிவேல் காமெடி மாதிரி அது. ஆனா அது ஏட்டு கூட்டுக்கு வரமாட்டார்.